இந்த தக்கோலத்தில் இந்த தலத்துக்கு வந்து நான் கடந்த ஒரு வருடமாக வந்து கொண்டிருக்கிறேன். மிக சிறப்பு வாய்ந்த தலம் இது. இதில் குரு வந்து ரொம்ப விசேஷமான குரு. நீங்கள் நினச்ச காரியத்தெல்லாம் முடிச்சு கொடுப்பாரு அவர். இந்த தலத்தை சுற்றி மொத்தம் 7 சிவன் கோயில் இருக்குது, 7 அம்மன் கோயில் இருக்குது. அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த தக்கோலம். இங்கே கோயிலுக்கு வந்தப்ப மனசார ஒன்று நினச்சி வேண்டிட்டேன். அதாவது ரொம்ப நாளாக தீர வேண்டிய பிரச்சனை எனக்கு தீர்ந்தால் நான் திருப்பி இன்னொரு தடவை வருவேன் அப்படின்னு சொல்லி நான் சாமி கும்பிட்டுட்டு போனேன். அது ஒயிட் வந்து ரெட் கலராக மாறும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். ஆனால் போயிட்டு ஒரு 2 monthsலேயே என்னோடய பிரச்சனை வந்து என்னன்னா சால்வ் ஆயிடுச்சு. இந்த கோயிலில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு வேண்டிக்கிறது மிகவும் விசேஷம். வியாழக்கிழமை வந்து கல்யாணம் ஆகாதவங்கலாம் வந்து கோயிலை சுற்றி மூக்கடலை கொண்டக்கடலையோட மாலை போட்டு வேண்டிட்டு போவாங்க. அதனால் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் விவாகம் வந்து நடக்கிறதா இங்கே ஐதீகம். இங்கே குரு பகவானோட விசேஷமான சன்னதியில் அமர்ந்திருக்காரு. அது இல்லாமல் இது வந்து முன்னோர்கள் சாபம் தீர்க்கும் தலம். அதனால் சாபத்தை வந்து இது பண்ணணும்னா முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் கும்பிட்டீங்கன்னா சாபம்லாம் நீங்கும். குரு பயிற்சியில் ஆலங்குடி அடுத்த தக்கோலம். இந்த குரு வந்து இங்கே உட்டடி ஆசனத்தில் அமர்ந்திருக்காரு. எல்லா ஊர்லேயும் கால் மேலே போட்டிருப்பா, இங்கே காலை மடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. தலையை சாட்சி செவியாலே நம் குறைகளை கேட்கிறாரு. இந்த ஸ்தலம் வந்து தமிழ்நாட்டில் 3வது இடம். குரு பகவான் இருக்கார். இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க குடும்பத்தில் பிரச்சனைங்கிறவங்க இங்கே வந்து அர்ச்சனை பண்ணின்னு ஐயா வேண்டிட்டு போனாலே நல்லது நடக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இந்த தக்கோலத்தில் இந்த தலத்துக்கு வந்து நான் கடந்த ஒரு வருடமாக வந்து கொண்டிருக்கிறேன். மிக சிறப்பு வாய்ந்த தலம் இது. இதில் குரு வந்து ரொம்ப விசேஷமான குரு. நீங்கள் நினச்ச காரியத்தெல்லாம் முடிச்சு கொடுப்பாரு அவர். இந்த தலத்தை சுற்றி மொத்தம் 7 சிவன் கோயில் இருக்குது, 7 அம்மன் கோயில் இருக்குது. அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த தக்கோலம். இதில் குரு பகவான் விசேஷமான ஒரு கோலத்தில் உட்கார்ந்துருக்காரு. அருள் பாதிக்கிறவர். உங்களுக்கு வேண்டியதான் வேண்டி கொடுப்பாரு. நான் வியாழக்கிழமை தோறும் ஒரு வருஷமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறேன். மிக சிறப்பு வாய்ந்த இந்த கோலத்தில் எல்லாரும் பொதுமக்களும் பக்தர்களும் கண்டிப்பாக இந்த தலத்துக்கு வருமாறு கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் சிறப்பு வாய்ந்த தலத்தை நீங்கள் எல்லாரும் பாருங்கள். மேற்கு நோக்கி நுழைவாயில், கிழக்கு நோக்கிய கோபுரம், தெற்கு நோக்கி அம்பாள் சந்நிதி. இது விசேஷமான ஒரு அமைப்பு, எங்கேயும் கிடைக்காது. அதில் வந்து கோமுகம் வந்து இது வந்து பூதத்தோட வாயிலேருந்து வெளியே வர கோமுகமாக இருக்கும். உள்ளே வந்து மொத்தம் 6 லிங்கம், வெளியே வந்தால் ஒரு 7 லிங்கம். மொத்தம் இந்த கோயிலை சுற்றி 7 லிங்கம் இருக்குது. 7 லிங்கத்தில் கருவறையை தவிர மற்ற லிங்கத்தை நீங்கள் கையால் தொட்டு கும்பிடலாம். உள்ளே இருக்கிற முருகரை வந்து அருணகிரிநாதர் பாடல் பெற்றது முருகர். வெளியில் வந்து கோமுகத்தில் வந்து வெளியே வந்து கங்காதீஸ்வரர் கோயில் இருக்குது. அதில் உள்ள கோமுகத்திலேருந்து தண்ணி விழுவும், நந்தி வாயிலேருந்து தண்ணி வருது. அது மிக விசேஷமான அந்த ஒரு இதையும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலில் வந்து கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு வேண்டிக்கிறது மிகவும் விசேஷம். வியாழக்கிழமை வந்து கல்யாணம் ஆகாதவங்கலாம் வந்து கோயிலை சுற்றி மூக்கடலை கொண்டக்கடலையோட மாலை போட்டு வேண்டிட்டு போவாங்க. அதனால் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் விவாகம் வந்து நடக்கிறதா இங்கே ஐதீகம். இங்கே ஏன்னா குரு பகவானோட விசேஷமான சன்னதியில் அமர்ந்திருக்காரு. அது இல்லாமல் இது வந்து முன்னோர்கள் சாபம் தீர்க்கும் தலம். அதனால் சாபத்தை வந்து இது பண்ணணும்னா முன்னோர்கள் சாபம் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கோயிலில் வந்து நீங்கள் கும்பிட்டீங்கன்னா சாபம்லாம் நீங்கும். வேலை வாய்ப்பு வேணுமா வந்து குரு பகவான்கிட்ட சன்னதியில் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணி கொண்டக்கடல் சாத்திங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் வியாழக்கிழமை இங்கே விசேஷமாக வராங்க. வெளியூர்லேருந்து வரவங்கலாம் இங்கே கண்டிப்பாக வியாழக்கிழமை இந்த குரு பகவானை சன்னதிக்கு வராங்க. இருக்கிற லிங்கமும் விசேஷமானது. இது தானா சுயம்பா தோன்றிய லிங்கம். இதுக்கு அபிஷேகம் கிடையாது. இது மணலால் பிடிப்பட்ட லிங்கம். 6 மாதம் ஒரு கலர்லேயும் 6 மாதம் வேற ஒரு நிறத்துலையும் இருக்கும். அதுதான் இங்கே விசேஷமானது. கூர்மையான லிங்கம் இது. இதனுடைய லிங்கம் வெளியில் வந்து நடராஜர் வந்து ஒரே கல்லாலான நடராஜர் இருக்காரு. அது வந்து வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த மாதிரி விசேஷமான நடராஜர் இங்கே இருக்கிறாரு. நான் ஹெட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். பை சான்ஸாக நான் யூடியூப் சேனல் பார்த்தேன். அதில் தான் இந்த கோயில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் பார்த்தது என்னது அப்படின்னா சிவலிங்கத்தோட அந்த கலர் சொல்லி தான் பார்த்தேன். ஆனால் இங்கே கோயிலுக்கு வந்தப்ப மனசார ஒன்று நினச்சி வேண்டிட்டேன். அதாவது ரொம்ப நாளாக தீர வேண்டிய பிரச்சனை எனக்கு தீர்ந்தால் நான் திருப்பி இன்னொரு தடவை வருவேன் அப்படின்னு சொல்லி நான் சாமி கும்பிட்டுட்டு போனேன். இன்னொன்று நினச்சேன், அது ஒயிட் வந்து ரெட் கலராக மாறும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தேன். ஆனால் போயிட்டு ஒரு 2 monthsலேயே என்னோடய பிரச்சனை வந்து என்னன்னா சால்வ் ஆயிடுச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எப்படியாவது இந்த தடவை வரணும்னு நினச்சி வந்தேன். இப்போ சிவன் பார்க்குறப்ப அதனுடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருந்தது. என்னைய மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. நிறைய பேருக்கு இந்த ஸ்தலம் சொல்லும்போது பரிகார ஸ்தலம்னு சொன்னாங்க. நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த கோயில் வந்து ஒரு பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிற ஸ்தலமாக இருக்கணும். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு கடவுளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் வர முடியும். அது நிச்சயமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.
தொண்டை மண்டல 32 சிவஸ்தலங்களில் தமிழ்நாட்டில் தீண்டா திருமேனியில் 12வது ஸ்தலம். நால்வரில் ஞானசம்பந்தர் பாடி திருத்தலம். இது வந்து குரு பரிகார ஸ்தலம். அம்பாள் வடக்கு, சுவாமி கிழக்கு, நுழைவு தெற்கு, மேற்க பத்த கோபுரம். திருவிளையாடல் கதை வருது இல்லையா, சொல்ல மீறி போயிட்டா ஏத்துக்க மாட்டேன் வா, எனக்கு எப்படிங்க மறுபடியும் விமோச்சனம்னு கேட்பான். சுவாமி இங்கே சுயம்பு மூர்த்தியா மணலிங்கமாக உருவாக்கி அம்பாள் பூஜை பண்ண சொல்றா. தக்கோலன்றது ஒரு மூலிகை திரவியம், இந்த வால்மிளகெல்லாம் விளைஞ்ச இடம். இந்த மணல் மூலிகைலாம் சேர்த்து இங்கே அம்பாள் உருவாக்கி பூஜை பண்ணும்போது சுவாமி பிரபாகம் பண்றா. அம்பாள் பக்தோட பூஜை பண்றாலும் சோதிச்சு பார்க்குறா. அப்போ இருகரையும் வெள்ளமா புரண்டு வருது. எங்கே நம்ம பண்ற பூஜை சுவாமி ஏத்துக்க மாட்டாரோன்னு அம்பாள் வந்து கட்டி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணி ஊடல் பண்பா. அதான் திரு ஊடல். திரு ஊரல்லாம் சதா இங்கே நந்தி வழியா ஜலம் வந்தது, திரு ஊரல். தட்சன் வந்து அழறா, தட்சானுடைய அப்பா, என் மக பண்ண தப்பு தான் நீங்கள் அவளை ஏற்றுக்கன்றா. சுவாமி கோபத்தில் கோர வீரபத்ரா தோன்றி தக்களை சம்மாரம் பண்றா. எனக்கு உயிர் வச்ச கொடுன்னு மண்டி இட்டு மன்னிப்பு கேட்குறா. தக்கல் பக்கத்தில் ஆட்டுக்கடா தலை இருக்கு, பொருத்தி சமகன் சொல்றா. சஞ்சமே பிரயட்சமே, இந்த உலகமெல்லாம் சாமன்னா எல்லாரும் இங்கே உட்கார வச்சு பூஜை செய்யணும், அப்போதான் நான் அவனை ஏற்றுப்பேன்றா. பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்கை எல்லாம் இங்கே உட்கார வச்சு பூஜை பண்ணி தக்கன் வந்து ஓலமிட்டு சாப நிவர்த்தி பெற்ற இடம் தக்கோலம். அதான் எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய்வா. பித்ருதோஷம், உத்தியோகம், வித்யாதாரம், விவாகம், புத்திராபாக்கியம், வியாபாரம் இதெல்லாம் வேண்டி பிரார்த்தனை பண்ணுறது இந்த கோயிலில் விசேஷம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையும் குருவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணலாம். பித்ருதோஷ பரிகார ஸ்தலம். ஞாயிற்றுக்கிழமை சாமி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம். அதே மாதிரி குரு பேச்சு இங்கே விசேஷம். வேலைக்கிழமையில ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி பிரம்ம உற்சவம். ஊர் மக்கள், இந்து அறநிலையத்துறை, கோயில் அலங்காவலர்கள் எல்லாருமா சேர்ந்து ஊர் மக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த கோயிலில் பிரம்ம உற்சவம் மற்ற விசேஷ நாட்களாக சிறப்பு போய் நடைபெறும். தக்கனுக்கு பரிகாரம் சாபனை வெற்றி பெற்ற இடம். அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் ஆலங்குடி அடுத்த தக்கோலம். இந்த குரு வந்து இங்கே உட்கடி ஆசனத்தில் அமர்ந்திருக்காரு. எல்லா ஊர்லேயும் கால் மேலே போட்டிருப்பா, இங்கே காலை மடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. தலையை சாட்சி செவியாலே நம் குறைகளை கேட்கிறாரு. இந்த குரு பகவானுக்கு 14 தேவை ஏற்றி மஞ்ச வஸ்திரம், கொண்டகடலை மாலை, வஸ்திரம் சாத்தி பரிகாரம்ன்றது ஜாதகத்தை வந்து வச்சு எடுத்து போகிறது இதெல்லாம் பண்ணால் ரொம்ப விசேஷம். ஆலங்குடி அடுத்த தற்கோலம் 3வது பரிகார ஸ்தலம் மாயவரம் தக்கோலம். நாங்கள் மருவத்தூர்லேருந்து வரோம். எங்களுக்கு வந்து இந்த கோவிலுடைய வரலாறை பற்றி நாங்கள் ஜோதிடர், அதனால் வந்து எங்களுக்கு எந்த இடத்துல என்னென்ன ஸ்தலம் இருக்குன்னு தெரியும். இந்த ஸ்தலம் வந்து தமிழ்நாட்டில் 3வது இடம். குரு பகவான் இருக்கார். இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க, குடும்பத்தில் பிரச்சனைங்கிறவங்க இங்கே வந்து அர்ச்சனை பண்ணி ஐயாவை வேண்டிட்டு போனாலே நல்லது நடக்கும், தொழில் நல்லபடியாக நடக்கும், குடும்பம் நல்லபடியாக இருக்கும். ஈஸ்வரன் இங்கே நல்ல ஒரு இதுவான ஒரு இதில் ஜலநாத ஈஸ்வரன் பேர். இங்கே தக்கோலம் என்ற இடம். இது நல்லபடியாக எல்லாருக்கும் இங்கே வந்து போகிறவர்களுக்கு அளவிற்கும் நல்லதே நடக்குது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கண் ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் எங்கெங்கேயோ போய் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் பெரியவங்களாம் சொன்னாங்க, ஐயருங்களாம் எக்கோலம் போனாலும் தக்கோலம் போனால் நல்லா ஆகிடுனாங்க. இங்கே வந்து போனதான் உடனே எல்லாம் ஆப்ரேஷன் வந்து எல்லாம் முடிஞ்சுதுங்க, நல்லபடியாக இருக்கும். நாங்களும் நிறைய பேர் சொல்லுவோம். இதனுடைய சிறப்பு வந்து உலகெல்லாம் பரவி சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் கஷ்டமாக இருந்தால் வந்து போனால் எல்லாம் சரியாயிடும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மாம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் ரிஷயே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம். ஓம் தம் தட்சிணாமூர்த்தே நமः. தொண்டை மண்டல 32 சிவஸ்தலங்களில் தமிழ்நாட்டில் தீண்டா திருமேனியிலே 12வது ஸ்தலம். குருவுக்கு 3வது பரிகார ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருத்தலம். அம்பாள் வடக்கு, சுவாமி கிழக்கு, நுழைவு தெற்கு, மேற்க பத்த கோபுரம். திருவிளையாடல் கதை வருது இல்லையா, சொல்லி மீறி போயிட்டா ஏத்துக்க மாட்டேன் வா, எனக்கு எப்படிங்க மறுபடியும் விமோச்சனம்னு கேட்பா. சுவாமி சுயம்பு மூர்த்தியா மணலிங்கமாக உருவாக்கி அம்பாள் பூஜை பண்ண சொல்றா. தக்கோலன்றது ஒரு மூலிகை திரவியம். இந்த வால்மிளகெல்லாம் விளைஞ்ச இடம். இந்த மணல் மூலிகைலாம் சேர்த்து தான் இங்கே அம்பாள் உருவாக்கி பூஜை பண்ணுறா. அப்படி பூஜை பண்ணும்போது இங்கே சுவாமி பிரபாகம் பண்ணுறா. இருகரையும் வெள்ளமாக புரண்டு வருது. எங்கே நம்ம பண்ணுற பூஜையை சுவாமி ஏற்றுக்க மாட்டாரோன்னு அம்பாள் வந்து கட்டி அணைச்சி ஆலிங்கனம் பண்ணி ஊடல் பண்ணுறா. அதான் திரு ஊடல். திரு ஊரல்லாம் இங்கே சதா நந்தி வழியாக ஜலம் வந்தது, திரு ஊரல். தட்சன் வந்து அழறா, தட்சானுடைய அப்பா, என் மக பண்ண தப்பு தான் நீங்கள் அவளை ஏற்றுக்கன்றா. சுவாமி கோபத்தில் இங்கே கோர வீரபத்ரா தோன்றி அந்த தக்களை சம்மாரம் பண்ணுறான். எனக்கு உயிர் வச்ச கொடுன்னு மண்டி இட்டு மன்னிப்பு கேட்குறார் தக்கல். பக்கத்தில் அந்த ஆட்டுக்கடா தலையை எடுத்து குயிஞ்சி அவருக்கு வைக்கிறா. வச்ச உடனே சமகன் சொல்கிறா, சஞ்சமே பிரயட்சமே, இந்த உலகமெல்லாம் சாமன்னாங்க எல்லாரையும் உட்கார வச்சு பூஜை பண்ணணும், அப்போ தான் நான் அவனை ஏற்று பண்ணுறான். பஞ்சகோஷத்தில் இங்கே எல்லாமே அமர்ந்த கோலம்தான். பிள்ளையார் பட்ட கமரி பிள்ளையார் இருப்பார். குரு வந்து இங்கே உட்கடி ஆசனத்தில் அமர்ந்திருப்பா.
எல்லா ஊர்லேயும் கால் மேலே போட்டிருப்பான், இங்கே காலை மடிச்சிட்டு இருப்பாரு. மகாவிஷ்ணு எல்லா கோவிலில் லிங்கோத்பவர், இங்கே மகாவிஷ்ணுவாவே இருக்காரு. திருப்பட்டூருக்கு அப்புறம் பிரம்மா, இரட்டீஸ்வரத்துக்கு அஷ்டபுஜ துர்க்கை, தக்கோலம் சதுர்புஜம். அதே மாதிரி அம்பாள் வடக்கு, சுவாமி கிழக்கு, நுழைவு தெற்கு, மேற்க பார்த்த கோபுரம். பித்ருதோஷ பரிகார ஸ்தலம். ஞாயிற்றுக்கிழமை இந்த பித்திருக்களுக்காக வேண்டிங்க அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி பச்சை புடவை சுவாமிக்கு வேஷ்டி சாத்தி பரிகாரம் பண்ணுறது இங்கே விசேஷம். அதே மாதிரி இந்த குரு பயிற்சி இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். வேலைக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்கே கோவிலில் ரொம்ப விசேஷ பூஜைகள்லாம் உண்டு. பித்திருக்களுக்காக வந்து ஞாயிற்றுக்கிழமையில இங்கே அபிஷேகம் பண்ணி அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஞாயிற்றுக்கிழமையான இந்த 11, 12 குரு வரையில் ஜாதகெல்லாம் வச்சு இங்கே பரிகாரம்லாம் பண்ணிக்கலாம். வேலைக்கிழமையும் அது மாதிரி உண்டு. கல்யாணம் ஆகாதவர்கள் 14 தீபம் ஏற்றி மஞ்ச வஸ்திரம், கொண்டைக்கடலை மாலை, எலுமிச்சம்பழ மாலை, உள்ள 5 புறம் வளம் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணால் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து இப்போ உத்திராயண காலம் செந்நிறமாக இருக்காரு. தட்சிணாயனம் இருந்தால் வெண்மை நிறமாக மாறுவார். சுவாமி மேலே கைப்படுறது சந்தனம் என்ன எதுவும் கிடையாது, எல்லாம் ஆவடியாக இருக்குதான். அந்த அம்பாள் ஆலிங்கனம் பண்ணால் மார்பண்ட பள்ளமாக தெரியும், சுவாமின்ற வெடிப்படிப்பாக இருக்கும். அது உள்சல்லதி வரலும் கட்டி பல்லவா. இது வந்து பொன்னியின் செல்வ கதையும் சேர்ந்து வரும். தக்கன் வந்து ஓலமிட்டு அழுது இந்த ஊரில் சாப நிவர்த்தி பெற்ற இடம் தக் ஓலம். அது இடையில தக்கோலம் ஆச்சு. எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய் வா, எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகும். பரிகார ஸ்தலத்தில் 3 சித்ரா மாசத்துல பிரம்ம உற்சவம், குரு பயிற்சி, ஊர் மக்கள், இந்து அறநிலைத்துறை, அறங்காவலர்கள் எல்லாம் சேர்ந்து ஊரில் எல்லா பூஜையும் இங்கே சிறப்பாக நடத்து, எல்லாம் சிறப்பாக பூஜை நடக்கும். பித்ருதோஷத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ரொம்ப விசேஷமான குரு பயிற்சி பரிகார ஸ்தலம். அம்பாள் எல்லா ஊரில் தெற்கு தான் இருப்பா. இங்கே அம்பாள் வடக்கு, சுவாமி கிழக்கு, நுழைவு தெற்கு, மேற்க பார்த்த கோபுரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தர்மசாஸ்திராவும் உண்டு. பிரதோஷம், பௌர்ணமி, கிருத்திகை, அமாவாசை எல்லா சிறப்பு பூஜையும் நடைபெறும். ஐப்பசி தேய்பிறை அஷ்டமியில் இந்த அம்பாளுக்கு நெய்க்குளம் திரும்பி சொல்லி அப்படி லலிதாம்பிக்கு அம்பாளுக்கு உண்டு. அதே மாதிரி இங்கே தக்கோலத்துலேயும் அந்த அம்பாளுக்கு இங்கே பூஜை பண்ணுவோம். சிவாச்சாரிய சமூகம்லாம் சேர்ந்து ரொம்ப அந்த ஐப்பசி அஷ்டமி ரொம்ப சிறப்பாக பண்ணுவாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சூரியர், சந்திரன், காலபைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி சிறப்பு பூஜை நடத்துவோம். ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமிக்கும் பிரம்மா வந்து ரொம்ப விசேஷமாக இருப்பார். துர்க்கையும் பட்டீஸ்வரன் கோயிலுக்கு அப்புறம் தக்கோலம். பார்த்தீங்கன்னா பிரயோக சக்கரத்தோட பெருமாள் இருக்கார் பரிகார ஸ்தலத்தில். அந்த சப்தமாதா இங்கே ரொம்ப விசேஷமாக இருப்பாள். அந்த சப்தமாதாவுக்கு பச்சை கலர் பாவாடை சாத்தி, பச்சை ஸ்வீட்டு, அந்த பச்சை சாக்லேட்டு, அது மாதிரி பச்சை வாழைப்பழம், அது மாதிரிலாம் வச்சு மாங்கல்ய கயிறு, வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாங்கல்ய சுமங்கலிக்கு ஒரு 9 பேருக்கு அங்கே தானம் பண்ணால் அந்த கல்யாணத்துக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணி சப்தமாதாக்கு வெள்ளிக்கிழமையில் வந்து பூஜை பண்ணால் ரொம்ப சிறப்பு. இந்த கோவில் காலையில் கோயில் திறக்க நேரம் 7 மணிலேருந்து 12 வரலாம் தரிசனம் உண்டு. திருப்பி சாயங்காலம் 4:30லேருந்து 8. விசேஷ நாட்கள் டைமை பொறுத்து மாறி வருங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோண வட்டம் தக்கோலம். அரக்கோணத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் நடுவில் தக்கோலம் கூட்ரோடு என்ற ஊரில் தனியாக வரணும். உள்ளே வந்தீங்கன்னா சென்னை மார்க்கத்துக்கு போகிற வழியில் தக்கோலம்னு இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்தீங்கன்னா இப்போ கடம்பத்தூர், பேரம்பாக்கம் வழியாக வந்து தக்கோலமும் வரலாம், அரக்கோணத்துலேருந்தும் வரலாம். காஞ்சிபுரத்துலேருந்து தக்கோலம், அரக்கோணம் செல்லும் பஸ்ஸில் தக்கோலம் கூட்டுரோடில் ஏறி தக்கோலம் ஜலநாதீஸ்வரர் திருக்கோயில் கேட்டு வரணும். அருள்மிகு ஜலநாதீஸ்வரர் திருக்கோயில் குருவுக்கு 3வது பரிகார ஸ்தலம்.